சர்வதேசத்தில் ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது. ஆயுதங்கள் நிம்மதியை தராது, ஆயுதங்கள் சமாதானத்தை தராது, ஆயுதங்களும் தாக்குதல்களாலும் மனிதநேயத்தை உண்டாக்க முடியாது. ஆயுதங்களுக்கு முன்பதாக மனிதர் வாழ்வதற்கான தேவைகள் நிவர்த்திக்கப்பட வேண்டும். அப்படி நிவர்த்திக்கப்படுகிற போதுதான் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். தற்போதைய நிலையில பல நாடுகளும் ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி இன்னொரு நாட்டுக்குள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இஸ்ரேல் கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 8 நாடுகள் மீது எல்லை தாண்டி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. சோமாலியாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல நாடுகளிலும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் யுத்தத்திற்கான ஆண்டு என்பதை போல தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஆசியன் கண்ட்ரியிலேயே அடிக்கடி பேசப்படக்கூடிய சில முக்கியமான நாடுகள் இருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது போன்ற நாடுகள் அடிக்கடி ஊடகங்களில் கதையாடலாக வரக்கூடிய நாடுகள். அந்த அடிப்படையில் 2-3 நாட்களாக மிக முக்கியமான இடத்தை பிடித்திருப்பது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையிலும் மிக உச்சமான பிரச்சனையாக மாறி இருப்பது பாகிஸ்தான் தன்னுடைய எல்லையை தாண்டி சென்று ஆப்கானிஸ்தானுக்குள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அது எதற்காக தாக்குதல்களை நடத்தியது, அந்த தாக்குதல்களுடைய நடைமுறை சரியானதா பிழையானதா என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக மேலும் ஒரு பிரச்சனையும் இடையிலே உருவாகி இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான 4 ராணுவ நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. அந்த தடையில் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய NDC என்கிற அமைப்பும் உள்ளடங்குகிறது. எதற்காக அமெரிக்கா திடீரென்று பாகிஸ்தானுடைய நிறுவனங்கள் மீது தடை விதிக்கிறது, என்ன நடக்கிறது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்ததாக ஆப்கானிஸ்தானுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலுடைய பின்னணி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, பாகிஸ்தானை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அணு ஆயுத பலம் கொண்ட ஒரு இஸ்லாமிய நாடாக பாகிஸ்தான் அறியப்படுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் இன்றைக்கு தனிநாடாக உருவெடுத்ததோ அன்று முதல் இன்று வரைக்கும் பிரச்சனை இருந்து வருவதும் தெரியும். 2 நாடுகளுமே போட்டி போட்டுக்கொண்டு ஆயுதங்களையும் தயாரிக்கிறது என்பதும் நாம் அத்தனை பேரும் அறிந்து கொண்ட ஒரு உண்மை. அது மட்டுமல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரை ஆயுத வல்லமை கொண்ட நாடு. குறிப்பாக கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய 5000 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் ஆயுத பலத்தோடும் பொருளாதார பலத்தோடும் போட்டி போடக்கூடிய ஒரு நாடாகவும் இந்தியா உச்சமாக வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டும் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, பாகிஸ்தான் இருப்பதை போன்றே 2 நாடுகளும் அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கின்றன என்கிற விவகாரமும் வெளிப்படையான விவகாரங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தான் மீது அமெரிக்கா தற்போது 4 நிறுவனங்களுக்கு தடை விதித்திருப்பதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், பாகிஸ்தான் ஒரு புதிய வகையான பாலிஸ்டிக் ஏவுகணையை தயாரிக்கிறது என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணை மூலமாக ஆசியாவுக்குள் மாத்திரமல்லாமல் ஆசியன் கண்ட்ரியை தாண்டி அமெரிக்கா வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும். அவ்வளவு நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை, ஒரு ஏவுகணையை தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு பாகிஸ்தான் மீது அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அபாபில் என்கிற ஒரு வகையான ஏவுகணையை பாகிஸ்தான் ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஷஹீன் 3 என்கிற ஒரு ஏவுகணையை வைத்திருக்கிறது. ஷஹீன் 3 பொறுத்தவரையில் 2070 கிலோமீட்டர்கள் வரை சென்று தாக்கக்கூடியது. அபாபிலை பொறுத்தவரையில் 2200 கிலோமீட்டர்கள் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஆல்ரெடி வைத்துக் கொண்டிருக்கும் போது, தற்போது அபாபிலுடைய அப்டேட்டட் வெர்ஷனாக இப்படியான ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறார்கள் என்பதுதான் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை நாங்கள் அபாபிலுடைய அப்டேட்டட் வெர்ஷனை தான் செய்ய இருக்கிறோமே தவிர இது வெளிநாடுகளை தாக்குவதற்கான உத்தி அல்ல, நாங்கள் அமெரிக்காவையோ பிற நாடுகளையோ இலக்கு வைப்பதற்கான ஏற்பாட்டில் இதனை செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன குறிப்பிலே மேலதிகமாக சொல்லியிருப்பது என்னவென்றால், நாங்கள் இந்தியாவை அடிப்படையாக வைத்துத்தான் ஆயுத உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான ஒரு முருகல் எப்பொழுதுமே இருந்து வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுடைய இந்த ஏவுகணை தயாரிப்பு என்பது ஒரு அச்சமூட்டக்கூடிய செயலாக தற்போது மாறி இருக்கிறது. அதனால் தான் அமெரிக்கா
அமெரிக்காவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் இந்த ஏவுகணையை தயாரித்து விடக்கூடாது என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் ரொம்ப மந்த நிலையில் தற்போது இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போதும் இதனை தயாரிப்பதற்கு ராணுவத்திற்கு தேவையான அவர்களுடைய நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலையில தான் திடீரென கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானுடைய எல்லைகளுக்குள் புகுந்து வான்வழி தாக்குதல்களையும் நடத்தி இருந்தது பாகிஸ்தானுடைய ராணுவம். பாகிஸ்தானுடைய ராணுவம் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவது இது முதல் முறை அல்ல. ஆப்கானிஸ்தானுடைய பகுதிகளுக்கு இந்த ஆண்டுக்குள்ளாக மாத்திரம் 4 தடவைகள் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஈரானுடைய எல்லைகளுக்குள்ளும் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். பிற்பாடு ஈரானும் பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்குள் தாக்குதலை நடத்தி இருந்தது. பிறகு 2 நாடுகளும் பேசி ஒரு உடன்பாட்டுக்கும் வந்திருந்தார்கள். இந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதலை ஆப்கானிஸ்தானுடைய ஆளும் தாலிபான்கள் கண்டித்திருக்கிறார்கள். கண்டித்திருந்தாலும் பாகிஸ்தான் அதற்கு ஒரு விளக்கத்தை வியாக்கியானத்தை சொல்லி இருக்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இயங்கக்கூடிய டிடிபி என்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கிறது. இவர்கள் தாலிபான்களுடைய கண்ட்ரோல்ல அல்லது தாலிபான்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த டிடிபி என்கிற பயங்கரவாத அமைப்புக்கு 6000க்கு மேற்பட்டவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதிலே பல பேர் பாகிஸ்தானிலே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்தும் தாலிபான்கள் இயங்குகிறார்கள், ஆப்கானிஸ்தானில் இருந்தும் தாலிபான்கள் இயங்குகிறார்கள். அண்மையில் நமக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானில் இருந்து கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்கா மொத்தமாக வெளியாகிற போது அமெரிக்கா தாலிபான்களிடம் ஆப்கானை விட்டு சென்று விட்டது. எந்த தாலிபான்களை நாங்கள் அழிக்க போறோம் என்று உள்ள வந்தாங்களோ அதே தாலிபான்களுடைய கைகளில் மீண்டும் அமெரிக்கா ஆட்சியை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். தாலிபான்களுக்கு பின்னணியாக இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னின்று கத்தார் தான் நடத்தி இருந்தது. கத்தாருடைய உதவியினால் தாலிபான்கள் ஆளக்கூடிய ஆப்கானிஸ்தானில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவும் உள்ளே நுழைந்திருக்கிறது என்று பல சர்வதேச தலையீடுகள் எல்லாம் அதற்குள் இருக்கிறது. அது வேற விவகாரம். இருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த டிடிபி என்கிற அமைப்பு ஆப்கானுடைய ஆளும் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு அல்லது ஆதரவோடு இருக்கக்கூடிய அமைப்பு என்பதாலும் அவர்கள் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய போர்சஸ் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதாலும் கடந்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாக 8 முதல் 9 பேர் வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்களை ஆப்கானிலிருந்து இயங்கக்கூடிய இந்த டிடிபி என்கிற பயங்கரவாத அமைப்பு கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினாலும் நாங்கள் அந்த பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவம். எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் 40க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த தாக்குதல் ஒரு சூடுபிடித்த செய்தியாக மாறி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்புறவையும் சீர்குலைத்திருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற நேரத்திலேயே பாகிஸ்தானுடைய ஆப்கானுக்கான தூதுவர் ஆப்கானிஸ்தானில் சில முக்கியமானவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். ஆப்கானுடைய வெளிவிவகார அமைச்சரை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்த தாக்குதல் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளும் சீர்குலைந்து இருக்கிறது. எது எப்படி போனாலும் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவது என்பது பாகிஸ்தான் மாத்திரம் செய்த ஒரு வேலை அல்ல என்பது நமக்கு தெரியும். தற்போதைய நிலையில் பல நாடுகளும் ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி இன்னொரு நாட்டுக்குள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இஸ்ரேல் கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 8 நாடுகள் மீது எல்லை தாண்டி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. சோமாலியாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல நாடுகளிலும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் யுத்தத்திற்கான ஆண்டு என்பதை போல தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த முருகல் நிலையம், பாகிஸ்தானுடைய புதிய ஆயுத தயாரிப்பு என்கிற இந்த பேச்சும் சர்வதேசத்தில் ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கிறது. ஆயுதங்கள் நிம்மதியை தராது, ஆயுதங்கள் சமாதானத்தை தராது, ஆயுதங்களும் தாக்குதல்களாலும் மனிதநேயத்தை உண்டாக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் மனிதநேயம் மட்டும்தான் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். மனிதர்கள் வாழ வேண்டும், சண்டைகள் இல்லாமலாக வேண்டும். இரு நாட்டு சண்டைகள் பல நாட்டு சண்டைகள் இல்லாமலாகிற போது அமைதியான பூவுலகு திரும்பும் என்கிற இந்த மனிதநேய பார்வை தான் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகளும் அந்தந்த எல்லைகளில் சில குழுக்களை உருவாக்கி வைத்து அவர்களுக்கான ஆயுத பயிற்சிகளை கொடுத்து இன்னொரு நாட்டின் மீது தாக்குவது அல்லது அந்த நாட்டுக்குள்ளேயே கிளர்ச்சிகளை உண்டாக்குவது அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொள்வது என்கிற விவகாரங்களை பல நாடுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே
இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல் என்பதும் தற்போதைய நிலையில ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கிறது. இதுதான் பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் நடக்கக்கூடிய விவகாரம். எது எப்படி போனாலும் பாகிஸ்தான் தன்னுடைய ஆயுத உற்பத்தியிலும் கூடுதல் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. என்ன நடந்தாலும், எவ்வளவு ஆயுதங்களை உற்பத்தி செய்தாலும் உள்நாட்டுக்குள் நிம்மதி இல்லை. உள்நாட்டுக்குள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம், பொருளாதார சீர்குலைவு, எக்கனாமிக் கிரைசிஸ் என்று தவித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். எனவே ஆயுதங்களுக்கு முன்பதாக மனிதர் வாழ்வதற்கான தேவைகள் நிவர்த்திக்கப்பட வேண்டும். அப்படி நிவர்த்திக்கப்படுகிற போதுதான் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். அதை விடுத்துவிட்டு தொடர்ந்தும் ஆயுத உற்பத்தி என்று கவனம் செலுத்துகிற போது அழிவுதான் மிஞ்சும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியை பரப்புவோம், நல்லதை போதிப்போம், நல்ல விவகாரங்களை பிரச்சாரம் செய்வோம். அமைதியான ஒரு பூவுலகு திரும்ப வேண்டும். மனிதநேயம் தலை தோங்க வேண்டும். பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.